கேட்கல coach. கேட்கல சத்தமா சத்தமா கேட்கல அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஓபிஎஸ் வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க அப்படியே. அவங்க 5 சீட் கூட வாங்க மாட்டாங்க, ஒரு சீட் கூட வாங்க மாட்டாங்க சொன்னவங்க ஓபிஎஸ்லாம். ஸோ இப்போ வந்து விஜய் வந்து 110 சீட்டுக்கு மேல வாங்கிட்டாரு. மெயின் என்னன்னா குளத்தூர் வந்து நாதா கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல வந்து இப்போ அவர் கிங் இல்ல. இப்போ அங்கேயும் வந்து டிவிக்கு தான் வின்னு. எனக்கு சீரியஸாவே வந்து டிஎம்கே தோத்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏம்மா ஜூலி எங்கம்மா போன நீ? ஆளை காணும். அண்ணே நான் இங்க வந்துட்டேனே. அண்ணே நான் பாத்துக்கிறேன். அண்ணே போடுங்கம்மா ஓட்டு டிஎம்கே பார்த்து. எல்லாம் டிவிக்கே பார்த்து போட்டுருக்காங்கம்மா. ஆனா ஜெயிச்சதுக்கு காரணம் நீ தான் தோன்றுறா எனக்குலாம் சீரியஸாவே. அந்த மாதிரி நீ ஒண்ணு பண்ணி வச்சிருக்க. இன்னொன்னு அன்பில் மகேஷ் அவர் என்ன சொன்னாரு? கரூர் விஷயத்த என்னமோ சொன்னாரு. சொன்னேனே கேட்டீங்களா? ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. அந்த ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிதான் நீங்க ஜெயிச்சிருப்பீங்க இல்லையா? ஏன் நீங்க ஏன் ஃபாலோ பண்ணல அந்த ரூல்ஸை? பேசினவங்க எல்லாருமே வாயடைச்சு போயிட்டாங்க. சீரியஸாவே சொல்றேன். ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டுல இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு நடக்குது வந்து. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா எம்ஜிஆர் தான் பெஸ்ட். அவர் வந்து அந்த 3 மந்த்ஸ்லயே வந்து அவர் ஆட்சியை பிடிச்சாரு. அந்த மாதிரிலாம் விஜயால பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட ஓகே புதுசா வந்திருக்காரு, பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிதான் நினைச்சேன். ஏன்னா டிஎம்கே கையில ஆட்சி இருக்கு. ஸோ அவங்க என்னன்னாலும் பண்ணுவாங்க, கஷ்டம் தான் கொஞ்சம் வரதுக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா தூக்கி வாரி போட்டு சாப்பிட்டாரு. எனக்கு எப்போ வந்து ஃபாரின்ல இருந்து நான் வரேன், நீ வர ஓட்டுக்காக வரேன் அப்படின்னு சொன்னாங்களோ அப்பயே வந்து விஜய் தான் ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டு மைண்ட் செட் ஆயிடுச்சு எனக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் டவுட்ல இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் செட் ஆயிடுச்சு எனக்கு. இன்னைக்கு என்னடான்னா டோட்டல் இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு சாதனை படைச்சிருக்காரு. சீரியஸாவே இது பெரிய சாதனை தான். ஏன்னா சுயேட்சையா நின்று ஜெயிக்கிறதுன்றது அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்லை. அது 110 சீட்டுக்கு மேல பிடிச்சிருக்காரு. அதுவும் 110 சீட்டுக்கு மேல பிடிச்சிருக்காரு. எனக்கு இன்னொன்னு சொல்லணும். இப்ப எல்லாருமே வந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க திரிஷாவை ட்ரோல் பண்றதுக்கு. இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க யாருமே வந்து டிஎம்கே எந்த கொஸ்டினுமே கேட்கலையே. அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வயசானவர், டிஎம்கே சேர்ந்த வயசானவர் 18 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணாரு. அவரோட வாரிசு என்ன பண்ணாரு? ஒரு மீடியா பர்சனை துரத்தி ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு. அவரோட இன்னொரு வாரிசு 3வது வாரிசு என்ன பண்ணாரு? பால் தயார் குடிச்சாரு. எனக்கு இந்த ஹீரோயின் தான் வேணும், அவள் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் வந்து உங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியலையா? விஜய் வந்து தப்பு பண்ணாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா விஜய் வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணல எனக்கு தெரிஞ்சு. ஒரு பொண்ணை அவ்வளவு ஈஸியா நீங்க ட்ரோல் பண்ணிடுறீங்க. போட்டு திரிஷாவ. இவர் இப்போ விஜய் ஜெயிக்கலன்னா நீங்க வேற மாதிரி ட்ரோல் பண்ணிப்பீங்க. நீங்க ஜெயிச்சாருன்னு சொன்னோன்னே நீங்க வந்து திரிஷா வந்து ரொம்ப ஒரு மாதிரி. ஆனா இப்போ மீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ட்விட்டர்லயும் ட்வீட்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப கேவலமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க திரிஷாவை. சகிக்கிற சீரியஸை பார்க்கவே சகிக்கல. ஆனா திஸ் இஸ் பெஸ்ட் திங். எனக்கு சீரியஸாவே ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. ஜூலி எங்க இருக்கீங்க? எனக்கு உங்க வீடியோ பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சீரியஸாவே ஏன்னா காலையில இருந்து எந்த ஒரு ஸ்டேட்டஸுமே இல்லை ஜூலி சைட்ல இருந்து. ஏன்னா நிமிஷத்துக்கு ஒரு ட்விட்டர் போட்டுட்டு அண்ணே நொண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. அவங்களையும் ஆளை காணும். ஸோ ஸோ கங்க்ராச்சுலேஷன் டு ஆல் டிவிகே மெம்பர்ஸ். டிவிகே நம்பி விஜய் நம்பி இவ்வளோ மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ விஜய் அதை காப்பாற்றின சீரியஸாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த 5 வருஷம் நீங்க பண்றதை வச்சுதான் நெக்ஸ்ட் உங்களுக்கு எடுக்கலாமா இல்லையான்னு சொல்லிட்டு மக்களே யோசிப்பாங்க. ஏன்னா மக்கள் சக்தி ரொம்ப பெரிய சக்தி. அது தமிழ்நாடு மக்கள்லாம் கேட்கவே வேண்டாம், சொல்லவே வேண்டாம். ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் எனக்கு இப்பதான் வந்து ஒரு டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது. எல்லாரும் ஏன்னா ஜல்லிக்கட்டு எல்லாம் சேர்ந்து ஒன்று பண்ணாங்க. இப்போ விஜய் விஷயத்துல எல்லாரும் சேர்ந்து ஒன்று பண்றீங்க. தட்ஸ் ஆல். ஓகே, ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன். சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே. பாய்.